இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாம். மட்டன் சிக்கன் இல்லாத நேரத்தில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம். பிரியாணி ஸ்டைலில் குஷ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நெய் சேர்த்துக்கணும், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். நான் பாஸ்மதி அரிசியில் தான் செய்கிறேன். நீங்கள் ஜீரக சம்பா ரைஸ்லேயும் செஞ்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நிறையா சேர்த்தா பிரியாணி டேஸ்ட்டில் குஸ்கா நல்லாயிருக்கும். இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சோன்னே ரைஸை சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகணுன்னு மூடி வச்சிடணும். இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். சூப்பரான குஸ்கா ரெடி ஆயிருச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு தயிர் பச்சடி, முட்டை வச்சு கொடுத்து விடுங்க. டிஃபன் பாக்ஸ் எம்டியாக தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.